என்ன நீ கதவை திறக்கிற? அர்ச்சனாங்க? அர்ச்சனா தூங்கிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் திறந்தேன். லேட் ஆயிடுச்சுல? சரி. டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு படு. ம். செல்வம், நீ அர்ச்சனா ரூம்ல தூங்க போற? இது என்ன கேள்வி? இல்ல, அவங்க இப்பதான் டேப்லெட் போட்டு அசதியா தூங்கிட்டு இருக்காங்க. நீ போய் லைட் போட்டனா அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிற அது இதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நல்லா தூங்கட்டுமே. ஆக்சுவலி புள்ளதாச்சி நல்லா தூங்கதான் குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா. அப்படியா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. முடிஞ்ச வரைக்கும் நீ சீக்கிரம் வரப்பாரு. சப்போஸ் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னா நீயே மேல போய் தூங்க கூடாது. சரி. இருதுருவம் வீட்டுக்குள்ளே, இளம் பருவம் காட்டுக்குள்ளே, இது என்ன விதியின் போக்கு? கேள்விகள் நெஞ்சினிலே. விழி நிறைய ஏக்கம் உண்டு, மொழி நிறைய மாற்றம் உண்டு, வளையோடு பறவை ரெண்டு பள்ளத்தாக்கினிலே. பேரோடு நேரத்தில் தடை போடும் சொந்தங்கள், போராடும் உள்ளத்தில் அன்பான சந்தங்கள். ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே. அடபாச போரில் வெறும் அந்த சேற்றில் அவை கண்ணீரானதே. நந்தினி, என்னாச்சு? பாதி ராத்திரியில் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன விளையாடுறியா? நடுராத்திரியில இப்படி தனியா அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. என்னாச்சு சொல்லு, ஏன் அழுற? தெரியல செல்வம், எனக்கு திடீர்னு எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு நான் அனாதை ஆயிட்டனோங்கிற உணர்வு. அதான் என் கஷ்டம் தாங்க முடியாம செல்வம், சாரி செல்வம், என்னால உன் தூக்கம் கலைஞ்சு போச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னு அப்பா ஞாபகம்? என்னன்னே எனக்கு தெரியல. பெண்ட வைக்கும் போது கூட நான் அழல. ஆனா அப்பாவோட எண்ணம் திடீர்னு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது செல்வம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாரு, என் வாழ்க்கைய பத்தி எவ்வளவு கனவு கண்டாரு.
எல்லாமே இப்படி கனவா போச்சு. இப்படி அநியாயமா எங்க அப்பாவை நானே கொன்னுட்டேன். நந்தினி 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 இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உங்க அப்பா சாவுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நந்தினி. அதுக்கு காரணம் நான் தான். தயவு செய்து நீ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத. நீ முதல்ல அழறத நிறுத்த நந்தினி. இல்ல செல்வம், எங்க அப்பாவை நானே கொன்னுட்டேனேங்கிற குற்ற உணர்வு என்ன தூங்க விட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? நந்தினி எனக்கு புரியுது நந்தினி. ஆனா தயவு செய்து நீ அழறத நிறுத்து. எப்படி செல்வம்? எப்படி என்னால முடியல. நந்தினி, என்னாச்சு? தார அர்ச்சனாவில் ஆமா நீ மாத்திரை போட்டு படுத்தியாமே, தூங்கல? நான் தூங்கிட்டு தாங்க இருந்தேன். அழற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். நானும் தூங்கிட்டு இருந்தேன். அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பாவை நினைச்சு அதான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு பிண்டம் வச்சாங்க இல்லையா, அதான் அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க போல இருக்கு. அழாதீங்க நந்தினி. நீங்க இங்க தனியா இருந்தா உங்க அப்பா ஞாபகம் அதிகமா வரும். நீங்க வாங்க, என் ரூம்ல வந்து படுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆமா நந்தினி, அர்ச்சனா சொல்றது சரிதான். நீங்க தனியா இருந்தீங்கன்னா அப்பா ஞாபகமாவே இருப்ப. அப்புறம் மறுபடியும் அழ ஆரம்பிப்பேன். நீ போய் அர்ச்சனோட படுத்துக்க போ. வாங்க நந்தினி. என்னம்மா தூங்காம முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? எனக்கு தூக்கம் வரலைங்க. என்னம்மா நீ இந்த நேரத்துல தூங்காம சாமி கும்பிட்டு இருக்க? அப்படி என்னம்மா உனக்கு கடுமையான வேண்டுதல்? என் மூத்த பொண்ணு அர்ச்சனாவுக்கு அவளோட வாழ்க்கையில இப்போ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவ புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதே மாதிரி என் ரெண்டாவது பொண்ணும் காவியா அவ புருஷன் கூட சந்தோஷமாவே இல்லை. இவங்க 2 பேர் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க புருஷனோட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா விளக்கு போடட்டுமா? அந்த தட்டை என்னண்ட கொடுங்க, இந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நீங்க? காலையில இருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கோவில்ல எல்லாம் ஒண்ணு விடாம பண்றீங்க. ஆனா ராத்திரி சாப்பிடாம இப்படி வெறும் வயித்தோட படுக்கிறீங்களேம்மா. தூக்கம் வராதுமா. வாங்கோமா, ஏதாவது பிரசாதம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. பரவாயில்ல சாமி, மத்தியானம் கோயில்ல கொடுத்த பிரசாதமே எனக்கு போதும். நான் இருக்கிற விரதத்துக்கு
ஒருவேளை சாப்பாடே போதும் சாமி. இவ்வளவு கடுமையான விரதம் இருக்கீங்களேம்மா, உங்களுக்கு அம்பாள் கருணை காட்டுவா. உங்க வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் பலிக்கும். அப்ப நான் வரேம்மா. சரிங்க சாமி. மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு அபலை பெண்ணின் வேண்டுகோள். இந்த சமுதாயத்தில் இரட்டை வேடம் போடும் எத்தனையோ பெரிய மனிதர்களின் முகத்தெரியை கிழித்து அவர்களது உண்மையான முகத்தை உங்கள் பத்திரிகையில் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். என் பெயர் காவ்யா, பிரபல தொழிலதிபர் எம்என்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி செரியின் மனைவி நான். என் கணவர் என்னை மனநோயாளியாக சித்தரித்து என் வீட்டிற்குள் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறார். காவலுக்கு வெளியே ஆட்கள் இருக்கிறார்கள். அவர் என்னை மனநோயாளியாக சித்தரித்து என்னை அடைத்து வைத்திருக்க காரணம் அவரது உண்மை முகம் எனக்கு தெரிந்ததினால்தான். அவர் சிலைகளை கடத்தி பிசினஸ் செய்கிறார். இந்த ரகசியம் தெரிந்த என் தங்கை பிரியாவை அவர் கொன்று விட்டார். இவையெல்லாம் எனக்கு தெரிந்து விட்டதால் என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறார்கள். நீங்கள் தான் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும். என் கணவர் பற்றின உண்மையை வெளியுலகத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காவ்யா. கரடி மாதிரி அந்த அர்ச்சனா நடுவுல புந்து உன் திட்டத்தை கெடுத்திருக்கா. ஆமா ஆண்டி, நானும் எங்க அப்பாவை நினைச்சு அழற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து செல்வத்தை என்கிட்ட வர வச்சேன். அவரும் ஆறுதல் சொல்லி என்கிட்ட நெருங்கும் போது கரெக்டா கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி இந்த அர்ச்சனா வந்து காரியத்தை கெடுத்துட்டா. நந்தினி, எனக்கு என்னமோ நீ தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரியே இருக்கு. என்னம்மா சொல்ற? செல்வம் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஒழுக்கமான புள்ள. அவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நந்தினி மடியில விழ வைக்கிறது, கொக்கு தலையில வெண்ணெயை வச்சுட்டு அது கரையிற வரைக்கும் காத்துட்டு இருக்கிற மாதிரி. அது நமக்கு அவசியமும் இல்ல, இப்ப நேரமும் இல்ல. இப்ப என்னதான் ஆண்டி சொல்ல வரீங்க? பிள்ளையார கதை தாமா. உலகத்தை சுத்தி வந்து மாம்பழம் வாங்குறத விட அம்மா அப்பாவை சுத்தி வந்து மாம்பழம் வாங்கின புத்திசாலித்தனம் வேணுங்கிற.
அம்மா நீ வேற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. மாம்பழம் என்னென்னவோ பேசிட்டு இருக்க. டேய் அர்ச்சனா மேல உசிரியே வச்சிருக்கிற செல்வத்தை இப்ப மன ரீதியா இவ வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்டா. அதனால நீ இப்ப அவனுக்கு மேனகா வழியத்தான் கையாளணும். என்ன மேனக சொல்றீங்க? வழியா? டேய் நீ கொஞ்சம் வெளியில இரு. ஏமா செல்வத்தை எப்படி வளைச்சு போடுறதுங்கிற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மேனேஜ் ரூட் என்னன்னு சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டேய் சில விஷயம் எல்லாம் உன்னை வச்சுக்கிட்டு என்னால இவகிட்ட பேச முடியாதுடா. போ. ஏமா நான் என்ன சின்ன பையனா? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுமா. பொம்பளைங்க சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையா பேச வேண்டியிருக்கும். அதை உன் முன்னாடி நான் பேச முடியுமா? சொன்ன பேச்சு கேளு போ. என்னமோ எனக்கு தெரியாத உலக ரகசியம் பேச போறாங்க. பேசுங்க பேசுங்க. நந்தினி, என்னதான் அவன் ஒழுக்கமானவனா இருந்தாலும் பொண்டாட்டி மேல உசிரியே வச்சிருந்தாலும் செல்வமும் ஆம்பளை தானே. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகா கிட்ட மயங்கும் போது இவன் ஏமாத்திரம்.